தாய்நாட்டிற்கு துரோகம் விளைத்தால் மீண்டும் விழுவேன் மகிந்தவின் கடும் எச்சரிக்கை. வேடிக்கை பார்க்க மாட்டோம் அனுர் அரசை எச்சரிக்கும் பிமல் வீரவன்ச. ஜிஎல் பீரிஸின் இல்லத்திற்கு சென்ற நாமல் அம்பலமாகும் ரகசிய தகவல். அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு வெளியான மகிழ்ச்சி தகவல். போர்க்குற்றவாளியான மகிந்த சர்ச்சையை கிளப்பியுள்ள இணையதள செய்தி. அனுரவுக்கு மகிந்த அஞ்சவில்லை, அவரது அரசியல் பயணம் தொடரும் மொட்டு கட்சி சூளுரை. இந்தியாவால் அகலப்படும் மன்னார் தீவு வசந்தம் முதலுக்கே விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. சட்டத்திற்கும் தனது மக்களுக்கும் மாத்திரமே தான் தலைவணங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள விஜயராம உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு வெளியேறியது தொடர்பில் வெளியிட்ட அறிக்கையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். புதிய சட்டங்களை இயற்றியதன் பின்னர் 24 மணி நேரத்திற்குள் விஜயராம வீட்டை விட்டு நான் வெளியேறியதாக மஹிந்த கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறியுள்ள அவர், எனது மூத்த மகன் நாமல் சொன்னது போல் நான் ஆரம்பித்த கிராமத்திற்கே திரும்பிவிட்டேன். எங்கள் தெற்கு அதிவு நெடுஞ்சாலையில் வந்தேன். இப்போது என் கிராமத்தில் புலிமீன் சாப்பிட்டு மகிழ்கின்றேன். கொழும்பை கைப்பற்ற தேவையில்லை, எல்லாம் இந்த மண்ணில் இருந்தே துவங்கியது. அரசியலில் சரியான வழிகாட்டுதல் மிக முக்கியம் என்பதை என் அரசியல் பயணத்தின் தொடக்கத்தில் பண்டாரநாயக்கவிடம் கற்றுக்கொண்டேன். என் மறைந்த தந்தை ருகுனு மக்களின் எதிர்பார்ப்புகளை பிரதித்துவப்படுத்தியவர். நானும் 1970 ஆண்டில் இளைய அமைச்சராக இருந்தபோது அவற்றை வெளிப்படுத்தினேன். இதேவேளை இந்த சிங்க கொடியின் கீழ் வாழும் ஒரே தாயகத்திற்கு யாராவது துரோகம் செய்தால் அவர்களுக்கு எதிராக எந்த அடக்குமுறைக்கு மத்தியிலும் நான் எழுந்து நிற்பேன் எனவும் மஹிந்த ராஜபக்ஷ எச்சரித்துள்ளார். நாட்டில் நிலவிய பிரிவினைவாதத்தை போஷித்த குழுவினருடன் எழுப்பப்படாத இணக்கப்பாட்டிலேயே அரசாங்கம் இயங்குவதாக மொட்டு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ திரிமாண்ட தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து உரையாற்றியவர், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த கொழும்பு வீட்டை விட்டு வெளியேறியமை தொடர்பில் செய்தித்தளம் ஒன்று வெளியிட்ட செய்தியில், இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதியும் போர் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டவருமான என்று மஹிந்தவை குறிப்பிட்டிருந்தது. இதில் என்ன தெரிகின்றதென்றால், நாட்டில் உள்ளேயும் வெளியேயும் பிரிவினைவாதிகள் சிவில் போரை முடிவுக்கு கொண்டு வந்தவரை குரோதத்துடனே நோக்குகின்றனர். இலங்கையில் பிரிவினைவாத யுத்தத்தில் ஈடுபட்ட தமிழீழ விடுதலை புலிகள் போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் பிரிவினைவாதத்திற்கான அவர்களின் சிந்தனை என்று தோற்கடிக்கப்படவில்லை. இது இலங்கையில் நடைபெற்ற சிவில் யுத்தத்திற்கு மட்டும் பொருந்துவதில்லை. உலகில் நடைபெற்ற பல பிரிவினைவாத பயங்கரவாத போர்களின் பின்னரான நிலைமையையும் அவ்வாறே காணப்படுகின்றன. அதனால் தான் பல வெளிநாடுகள் எமது நாட்டின் அரசியலுக்கு பெரும் அழுத்தம் கொடுத்து வருகின்றன. உதாரணமாக, ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில் எமக்கு எதிரான அறிக்கைகள் மற்றும் இலங்கை அரசியல்வாதிகள் சில நாடுகளுக்கு செல்கையில் தெரிவிக்கப்படும் எதிர்ப்புகள் மற்றும் யுத்தத்தில் ஈடுபட்ட அரசியல் தலைவர்கள் இராணுவ வீரர்களுக்கு விதிக்கப்படும் தடைகளையும் குறிப்பிடலாம். ஆனாலும் இந்த அரசாங்கம் பிரிவினைவாத சக்திகளின் நிகழ்ச்சி நிரல்களை நிறைவேற்றுவதாக தென்படுகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசியத்துக்கு எதிராக மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை எம்மால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. நாட்டு மக்களுக்கு சகல விடயங்களையும் நாங்கள் வெளிப்படுத்துவோம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கண்டி அஸ்கிரிய பீடம், மெல்வத்து பீடம் ஆகியவற்றின் மகாநாயக தேரர்களை வெள்ளிக்கிழமை சந்தித்து கலந்துரையாடியதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது, பொருளாதார நெருக்கடிக்கு தேர்வு காண்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்து ஒருவருடன் நிறைவடைய உள்ள நிலையில் பொருளாதார மீட்சிக்காக எவ்வித திட்டங்களும் இதுவரையில் செயல்படுத்தப்படவில்லை. முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளின் அரசியல்வாதிகளை பழி வாங்குவதை மாத்திரம் முன்னிலைப்படுத்தி அரசாங்கம் செயல்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளின் உரித்துரிமைகள் சட்டத்தின் ஊடாக அரசாங்கம் நீக்கியுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகள் உத்தியோகபூர்வ அரச இல்லத்தில் இருந்து வெளியேறியுள்ளார்கள். இந்த இல்லங்களை பராமரிக்கும் செலவு
இனி மிகுதியாகும். இந்த நிதியை கொண்டு அத்தியாவசிய பொருட்களின் விலையை அரசாங்கம் குறைக்குமா அல்லது பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணம் அளிக்குமா? ஏதுமில்லை. வைராக்கியத்தை முன்னிலைப்படுத்தியே அரசாங்கம் இவ்வாறு செயற்பட்டுள்ளது. ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களும் இவ்வாறு பழிவாங்கவில்லை. எதிர்க்கட்சியினர் அரசாங்கத்தின் குறைகளை சுட்டிக்காட்டினால் அவர்களை ஏதாவது ஒரு வழியில் கைது செய்வதற்கு அரசாங்கம் பல வழிகளை தேடுகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு சேவையில் சம்பள உயர்வு தொடர்பான தேசிய கொள்கையை உருவாக்கும் செயல்முறையை அரசாங்கம் தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக தொழிற்சங்க பிரதிநிதிகளின் கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. அந்த கருத்துக்கள் மற்றும் பரிந்துரைகளில் குறிப்பிட்ட புள்ளிகள் 2 வாரங்களுக்குள் ஒரு அமைச்சிற்கு அனுப்பப்படும் என்று பொது சேவைகளுக்கான நாடாளுமன்ற துணைக்குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூர்யாராஜி தெரிவித்துள்ளார். அமைச்சினால் உரிய கருத்துக்களை ஆராய்ந்த பின்னர் அவை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும். நாடாளுமன்றத்தில் ஆராய்ந்த பின்னர் உரிய முறைகளுக்கு அமைக்க அரை அரசாங்கம் உட்பட அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் சம்பள அதிகரிப்பு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அனைத்து ஊழியர்களுக்கும் முறையாக மற்றும் சரியான முறையின் கீழ் சம்பள அதிகரிப்பு வழங்க எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸின் நாரக்கின்பட்டி இல்லத்திற்கு அண்மையில் விஜயம் செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. GL பீரிஸின் அழைப்பின் பேரில் நாமல் ராஜபக்ஷ அங்கு சென்றதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கடந்த வாரம் சனிக்கிழமை மாலை பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் குழு ஒன்று GL பீரிஸின் இல்லத்திற்கு சென்றது. அதன்போது தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. மேலும் பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கேட்ட கேள்விகளுக்கு நாமல் ராஜபக்ஷ சிறப்பாக பதிலளித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ஷ குறித்தும் அங்கு கலந்துரையாடப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மன்னார் தீவு தோண்டப்பட்டு மக்கள் வாழ முடியாத நிலை ஏற்பட போவதாக மக்கள் போராட்ட இயக்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த முதலிக்கே தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை தொலைக்காட்சி அரசியல் விவாத நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுரகுமாரவின் அரசாங்கம் எல்மினேட் அகழ்விற்காக மன்னார் தீவை இந்திய அரசாங்கத்திற்கு கொடுத்துள்ளது. இதுபோன்று மேலும் பல திட்டங்களிலும் இந்த அரசாங்கம் கைச்சாத்திட்டுள்ளது. மன்னார் தீவு கடலுடன் நீண்ட ஒரு நிலப்பரப்பு காணப்படுகின்றது. அதில் கடற்பகுதியிலிருந்து கரையை நோக்கி 100 மீட்டர் தோண்டப்பட்டுள்ளதுடன் அதன் ஆழம் 6.5 மீட்டர்களாகும். அவ்வாறு தோண்டினால் மன்னாரில் வாழும் மக்களுக்கான நிலம் குறைவடைந்து குடிக்க நீரும் அற்றுப்போகும் நிலையில் மக்கள் மன்னாரை விட்டு வெளியேறும் சூழல் ஏற்படும். அப்போது மன்னார் தீவு இந்தியாவிற்கு முழுமையாக தரை பார்க்கப்படும். ராமேஸ்வரத்திற்கும் இலங்கைக்கும் இடையில் கடலுக்கு அடியில் அமைந்துள்ள இந்தியா ராமர் பாலம் அல்லது சேது சமுத்திர பாலம் மீளமைக்கப்பட உள்ளன. இலங்கை கடற்பகுதியில் அண்மித்த சீமவுண்ட் அதாவது கடல்மலை பகுதியில் பல கனிமங்கள் நிறைந்துள்ளன. அந்த கனிமம் மீள்சாட் செய்யவும் பேட்டரிகளுக்கு பயன்படுத்தப்படும் கனிமமாகும். இவை கொங்கோ ஆப்பிரிக்கா நாடுகளில் காணப்படுகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.